மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் எப்படியாக வாடுகிறார், கைது செய்யும்போது எப்படியாக இருந்தார், அதுக்கப்புறம் கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு எப்படி கெஞ்சினார், இப்படின்னு சன் டிவி, நக்கீரனு இது மாதிரி செய்தி நிறுவனங்கள் அது ஒரு ருசிகரமாக கேலி கிண்டலோட பதில்கள் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு கஸ்தூரி பிடிக்குது பிடிக்கல ஒரு நடிகையாக எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களேன். ஆனால் அந்த கஸ்தூரி அவரோட பேச்சு சரியா தப்பா நான் கடைசியாக வரேன். அதுக்குள்ளே நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ நான் அதுக்குள்ளே அப்புறம் வரேன். அதற்கு முன்னாடி நம்ம கஸ்தூரி விவகாரத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இங்கே பச்சையாக என்ன நடக்குன்னா, அந்த கஸ்தூரி அவர்கள பிடிச்சு உள்ளே போட்டு ஆனந்தமாக கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. அது திமுக தரப்பில் கூடிய நபர்கள். முதலாவது வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் கஸ்தூரி அவர்களை கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வந்து சேர்க்கும் போது கஸ்தூரி அவர்கள் மற்ற விவரங்கள்லாம் விட்டுருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் பெயில் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான். அவனோட வயது 12. எனவே முதலாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு அவங்க அம்மா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு அவங்க மட்டும் தான் சிங்கிள் பேரண்ட், அதாவது பெற்றோராக பார்த்தா அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க. எனவே அந்த குழந்தையை பார்த்துக்கிற முழு கடமை முழு பொறுப்பு அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. எனவே அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அவசியம். எனவே எனக்கு இங்கே பெயில் கொடுக்குன்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் கூடிய ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட இல்லாட்டி ஆட்டிசம் பாதிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச மற்றும் அம்மாக்கள் மற்றும் பெண்கள் எல்லா பேரும் கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதனுடைய வலி என்னன்னு யாரால உணரவே முடியாதா? அவங்க என்ன கொலை குற்றம் பண்ணாங்க, கஞ்சா கடத்தினாங்களா, இல்லாட்டி யாரையாவது வெட்டிட்டு ஓடி போனாங்களா? இர்ஃபான் ஒருத்தரிங்க தொப்புள் கொடியை கட் பண்ணுறேன் அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய குழந்தையுடைய பாலினம் வெளியிடுறான், அது சட்டப்படி குற்றம், அதுக்கும் விளக்கம் கேட்குறாங்க. யார்? திமுக கவர்மெண்ட். எல்லா முறையும் இர்ஃபான் தப்பு செய்யும் போது அவன்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த திமுக கவர்மெண்ட். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கஸ்தூரி அவங்கள்ட்ட என்ன விளக்கம் கேட்டானுங்க? அவங்க விளக்கம் கொடுத்து மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் யார் மீதாவது காயம் ஏற்படுத்தியிருக்கும் இல்லாட்டி தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், அவங்களை கஷ்டப்பட்டு தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. விவகாரம் அத்தோட முடிஞ்சிச்சு. சரியா? ஒரு பேச்சு பேசுறதுக்கு நீ 2 கம்பெனி போலீஸை உருவாக்கி ஊர் ஊரா, அதாவது 2 தனிப்படை அமைச்சு தேடுற அளவுக்கு அவங்க என்ன பெரிய குற்றம் செஞ்சாங்க? இர்ஃபான் நீ விளக்கம் கேட்கிற, கஸ்தூரி அவர்கள் தூக்கி உள்ள போகணும், ஏன் நீ துடிக்கிற? அப்ப அந்த இடத்துலயே இந்த திமுக கவர்மெண்ட் பழி வாங்க துடிக்குது. நான் நீதிமன்றத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை பத்தி விமர்சனம் பண்ணல. ஆனா நீதிபதிகளுக்கு மனசாட்சி துறை சொல்லுங்க. உலகம் முழுவதும் சர்வதேச அளவுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ASD இருக்கு, அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கு இல்லையா, இந்த குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாய்மார்கள் இருப்பாங்க, இவங்களுக்குன்னு மற்ற எல்லா தாய்களை விட ஸ்பெஷல் மதராகவே அவங்க பார்க்குறாங்க. எப்படி நீதிமன்றத்துக்கு புரியலன்னு தெரியல, காவல்துறைக்கு எப்படி புரியலன்னு தெரியல, இந்த அரசாங்கத்துக்கு எப்படி புரியலன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, கஸ்தூரியை விட்டுருங்க. கஸ்தூரி அவர்களுடைய மகன் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 12 வயசு குழந்தைக்கு பாருங்க, அது அன்னைக்கு நைட் அவங்க அம்மா எதிர்பார்த்து எந்த அளவுக்கு துடிச்சு போயிருக்கும். சாதாரண குழந்தைய அவங்க அம்மா பிரியாது, அது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த தாயினுடைய தேவை இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம், அதாவது இந்த குறைபாடு, இது வந்து நோய் அல்ல, இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன், இது வந்து குறைபாடு, அதாவது டெவலப்மெண்ட் டிசார்டர் தான். இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்ல பொதுவாக சமூகத்தில் இணைஞ்சு போறதுக்கு அதில் பெரிய அளவு தவிர்த்து ஒதுங்க நினைக்குங்க. முதலாவது தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், தங்களுடைய எண்ணங்களை பரிமாறாதுங்க. இந்த 3 பிரச்சனை இருக்கும். தன்னுடைய எண்ணங்களை பரிமாற ரொம்ப பெரிய அளவில் சிரமப்படுங்க அந்த குழந்தைங்க. அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் ஒவ்வொரு அம்மாக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 68ல் 1 குழந்தைக்கு சின்னதாவது இந்த ஆட்டிசம் பாதிப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்மார்கள் பேசலையா, அது பண்ணலையா, இது பண்ணலையான்னு அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கிறதுக்குள்ள பாடுற பாடு இருக்கு இல்லையா, அது பெரும் பாடு. எல்லா பேருமே உரிய வயசுல பேசலையா, இல்ல உரிய வயசுல சரியான கவனிப்பு இல்லையான்னு வச்சுக்கோங்க, பதற ஆரம்பிச்சிடாங்க. எனவே ஒரு அம்மாவுடைய பதட்டம்னா என்னன்னு தெரிஞ்சாலும் நமக்கு பெயில் கிடைச்சிடும். ஆனா கொடுமை என்னன்னா, இது ஸ்பெஷல் சைல்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வளர்த்து அதனுடைய குறைபாடுகளை சரி செஞ்சு அதை மேற்கொண்டு ஒரு நல்ல மனுஷனா கொண்டு வந்து சேர்க்கறது இல்லையா, அதுக்கு குறைஞ்சபட்சமாக இவங்க 15-20 வருஷம் அந்த குழந்தையோட போராடி ஆகணும். மற்ற குழந்தைய வளர்க்குறாங்க, ஆனால் அதை விட அதிகமாக இதில் கடினமாக வளர்த்து சாதாரண மனிதர்களாக கொண்டு வரதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும். இப்படி இருக்கும்போது நீதிமன்றம் கவலையே இல்லாமல் அந்த நீதிமன்றத்தில் வந்து கஸ்தூரி சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பயில் கிடையாது, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய குற்றம், ஜெயிலுக்கு போங்கன்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது உலகத்தில் எந்த நீதிமன்றத்தில் நடக்குன்னு தெரியல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட அம்மாவை 2 கம்பெனி போலீஸ் 2 தனிப்படை அமைச்சு தேடின ஒரே அரசாங்கம் திமுக கவர்மெண்ட் தான். திமுக கவர்மெண்ட் இந்த விவகாரத்தை ஆக ஒரு லாபகரமா எப்படி ஓட்டு அரசியல் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பிராமண வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா கொண்டு சேர்த்து வச்சுக்கவே நமக்கு இந்த பிராமண வெறுப்பு சம்பந்தப்பட்ட தீக்கா சிந்தனை இருக்கு, அவங்க குழுக்குழுன்னு இருப்பாங்க. இந்த அம்மாவை கைது பண்றதுக்கு தீவிரமா இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பழி வாங்குற நோக்கமே தவிர வேற எது மண்ணாங்கட்டி கிடையாது. அதுக்காக 2 தனிப்படை அமைக்கிறேன்னா காவல்துறைக்கு இதயமே கிடையாது. காவல்துறைக்கு இதயமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டுக்கு நெஞ்சில ஈரமே கிடையாது. அது இல்லாம தானே இந்த ஒரு அம்மாவை போட்டு இந்த படுத்து படுத்துறீங்க. நீ போய் நீதிமன்றத்தில் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம உட்காந்து
அது சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற? அது எதிர்ப்பு நீதிமன்றத்தில் போய் எப்படி தெரிவிக்கிறாங்க? கவர்மெண்ட் யாரு? திமுக கவர்மெண்ட் எப்படி சொல்றானா, 2 மாநிலங்களுக்கு இடையிலே பகையை மூட்டுறதுக்கு இந்த அம்மா திட்டமிட்டே பேசியிருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பலன்? ஏங்க, யார் பேசினாலும் சரி, ஒரு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, உள்நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உள்நோக்கம் 2 மாநிலங்களுக்கு பகையை உருவாக்குறதுக்கு கஸ்தூரி முயற்சி பண்ணியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நடவடிக்கைகள், அதுக்கப்புறமா நடவடிக்கைகள், இதை பார்த்தாலே அவங்க யாரு என்னன்னு தெரியும். அந்த கூட்டம் எதற்காக போடப்பட்டது? அந்த கூட்டம் அதுக்காக போடப்பட்டது, மொழிவாரி பிரச்சனையை தூக்கி பிடிக்கிறதுக்காக போடப்பட்டது, பிராமண சமூகத்தினுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுல கஸ்தூரி அது சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறாங்க. அப்படி பேசும்போது குறிப்பிட்ட ஒரு மன்னருக்கு ஒரு குழுவாக வந்தவர்கள், அந்த குழுவில் இருந்த நபர்கள் பிற மொழி பேசக்கூடிய நபர்கள், முக்கியமாக தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள், அதாவது தெலுங்கு மக்கள் எல்லாம் இதற்காக வந்தாங்க சொல்ல. ஒரு மன்னருக்காக வந்த ஒரு குறிப்பிட்ட குழு, அந்த குழு இருக்கக்கூடியவங்க தெலுங்கு பேசலாம் சொல்ல, முடிஞ்சு போச்சு. இதை பூதாகரமா மாற்றி 2 மாநிலங்களிடையே பிரச்சனை வரப்போகுதுன்னு உண்மையிலே பேசின ஒரே அறிவியட்ட கும்பல் தான் இந்த திமுக கும்பல் தான். இதை ஒரு வாதமா எப்படி நீதிமன்றத்தில் வைக்க முடியும்னு தெரியல, இதை ஒரு வாதமா நீதிமன்றத்தில் எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியல. இதையெல்லாம் விட இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய் இருக்காங்களா, அவங்களோட வழி உங்களுக்கு சிறுசா? எனக்கு அது புரியவே இல்லை. அந்த குழந்தைய கொஞ்சமா யோசிச்சியா? இந்த 4 நாள் அந்த குழந்தை எப்படி தூங்குச்சுன்னு யோசிச்சியா? அந்த 4 நாள் தன்னுடைய தாயை பார்க்காம அந்த குழந்தை என்னென்ன கஷ்டப்படும் தெரியுமா? நீ கொஞ்சமாவது யோசி. நார்மலாக இருக்கிற குழந்தைய வச்சுக்கிறதே கஷ்டம். அப்ப ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டிசம்ன்றது ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஆட்டிசம்ன்றது ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் ஏன் சொல்றாங்கன்னா, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது இந்த குறைபாடு குழந்தைகள் எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு ஒரு வரையறை கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் லெவல் வேற. எனவே ஒவ்வொரு குழந்தையுமே ஸ்பெஷல் தான். அந்த குழந்தைய ஒவ்வொன்றுக்குமே தனிப்பட்ட விதத்தில் முழுமையாக கவனம் செலுத்தி அந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளால அட்வைஸ் கொடுக்க முடியும். அதுக்காக போராடுறது அந்த அம்மாரா அறிவு வேணாம் அந்த சமூகத்துக்கு. இந்த நக்கீரன், சன் டிவி, இதுல என்ன ஒரு சந்தோஷம்? நீதிமன்றத்தில் மன்றாடி கெஞ்சினாங்களாம், தன் குழந்தைய பார்க்க வேண்டியிருக்கு, அதுவும் தன்னுடைய ஸ்பெஷல் சைல்ட பார்த்துக்க வேண்டியது. ஒரு அம்மா சொன்னது உனக்கு எப்படி கேலியா தெரியுது? நீ பத்திரிகை நடத்துற இல்ல வேலை நடத்துற? நான் கேட்கிறேன். கஸ்தூரி அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி, அவங்களுடைய குழந்தைகள் எப்படி எனக்கு தெரியவே தெரியாது. இது தெரிய வந்தது நேத்து தான். இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட புனிதம் இருக்கு பாரு, அதற்கு முன்னாடி உங்களுடைய அதிகாரங்கள் எதுவும் செல்லாம போயிடும். நீங்க பண்றது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு நீங்க இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் சொல்றேன், திமுகவோட பழி வாங்குற புத்திக்கு லாஸ்ட்ல எங்கே வந்து நிற்கிறது? ஒரு ஆட்டிசம் குழந்தை இல்லையா, அது பாதிச்சு நின்றாலும் பரவாயில்ல, அது நடுத்தர நின்றாலும் பரவாயில்ல, அவ்வளவு அறுவற்பாடு அரசியல் பண்ணி தருது. வெக்கமா உனக்கு நான் கேட்கிறேன். இதுல திமுக மட்டும் சொல்ல முடியாது, பிஜேபி நான் சேர்த்தே சொல்றேன். பிஜேபி உடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர் இதை ஆரம்பிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் திமுக காரர்களும் போன் பண்ணி சொன்னதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் கேட்கிறேன், நீங்க ஒன்றும் தெலுங்கு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள்லாம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு அதுல ஆட்சேபம் இருக்குன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் கேட்டுக்க முடியும். கட்சியோட தலைமையோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிக்கிறீங்க, அதாவது வலது கை சொல்லிச்சு வச்சுக்கவே, தலைமையோட கருத்தாயிருது, தலைமையோட கருத்தாயிருது, பாஜகவுடைய கருத்தாவே மாறிடுது. ஆனா நிலைமைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க பாஜக. நீங்க எடுத்ததுனாலதான் அதுக்கடுத்து திமுக முதல் திமுக உள்ள இதை முதல் எடுத்தது பாஜக. நீங்க உண்மையிலேயே சரியா கட்சி நடத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால விளக்கம் கொடுத்து அந்த இடத்துல நிறுத்தி இருக்க முடியும். கஸ்தூரியோட கருத்து இந்த விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த கருத்து எப்படியான கருத்துன்றது அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா சரியா இருக்கும். அது வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் இதுக்கு தேவையில்லாம பதில் சொல்லி பழகாதீங்க. அவங்க விளக்கம் கொடுக்குற வரைக்கும் பொறுமையா இருங்க. இது சொல்லலாமா இல்லையா? பாஜக தலைமை சொல்லாம இல்லையா? என்ன பண்ணி இருக்கீங்க நான் கேட்கிறேன். இல்ல நானும் இதே மாதிரி அரசியல் பண்ணுவேன். எது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பழிய தூக்கி போட்டு அதுக்கு ஏதாவது வெறுப்பை பரப்பி அதை வச்சு நான் அரசியல் பண்ணுவேன்னா, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு திமுக வித்தியாசமே கிடையாது. உனக்கு திமுக வித்தியாசமே கிடையாது நான் சொல்றேன். இங்க கடந்த 50 வருஷத்துக்கு மேலாக ஈவே ராமசாமிக்கு கீழே வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியே, ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியே ஒரு அரசியலை இங்க கட்டமைக்க முடியுதுன்னா அந்த அரசியல் தோல்வியை தரும் நான் சொல்றேன். அந்த அரசியலோட நிக்கிறேனா அதான் மாற்றா இருக்க முடியும். இல்ல நமக்கு அந்த அரசியல் தான் வரும் அப்படின்னு உனக்கு உள்ளுணர்வுல இருந்து வச்சுக்கவே, நீ உன்னை தேசியவாதின்னு சொல்லிக்காத, நீ உன்னை மாற்று அரசியல் பண்றேன்னு சொல்லாத. நீயும் ஏற்கனவே சாக்கடைக்குள்ள பொருள போற. மாற்று அரசியல் செய்யறவன் உண்மையை பேசி பழகு, எது நியாயமோ அதை பழகு. முதல் வெறுப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட சமூகமோ குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட மொழியோ எந்த பக்கத்துல பொதுத்தன்மைப்படுத்தக்கூடாது. இந்த மக்கள்லாம் அப்படி, இந்த மக்கள்லாம் இப்படி, இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சை பேசிதான் திமுக 50 வருஷம் கட்டமைச்சிருக்கான். அந்த கட்டமைக்கப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் தான் தனக்கு அரசியல் பிரிவு லாபம் தரும் திமுக நம்புறான். 2 தனிப்படை வச்சு தேர்றானுங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? அந்த வெறுப்பு தான் காரணம். அந்த வெறுப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுடைய அரசியல் நீங்க மாற்றலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு தவறான பாதை நோக்கி போறீங்க. பதிவோட முடிவாக ஒன்னே சொல்லி முடிக்கிறது அப்படின்னா, கஸ்தூரி அவர்கள் முன்பு சித்தார்த் விவகாரம் நினைக்கிறேன், அந்த விவகாரத்தில் என்னையவே சித்தார்த்துக்கு ஆதரவாக என்னை எதிர்த்து கூட அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, என்னையவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை, அதுக்காக பழி வாங்கின நேரமும் கிடையாது. அவங்க யாரு, அவங்களுக்கு பின்னாடி விட அந்த குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தையோட புனிதம் என்ன, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா எந்த அளவுக்கு தேவைன்றது. கஸ்தூரி ஒன்றும் அப்படி கொலை குற்றம் ஒன்றும் பண்ணிருந்தல, கஞ்சா கடத்தவும் கிடையாது, வேற எதுவும் பண்ணவும் கிடையாது. சரியா? இந்த குறிப்பிட்ட மேடையில பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சு சார்ந்து நீங்க எடுத்துக்கிட்டா கூட சுப்ரீம் கோர்ட்டோட எல்லா வழிமுறைகளும் நான் பார்த்துக்கிறேன்.
அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி சித்திக்கு யாரு கேரளால அவரு இளம் பெண்களை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது. அந்த எஃப்ஐஆர் முழுசா விசாரிச்சு தான் கைது பண்ணணும். அது வரைக்கும் அவர் ஏபி பெறதுக்கு தகுதியான நபர், ஆன்டிசிபேட்டரி பெயில் இல்லையா, அது பெறதுக்கு தகுதியான நபர் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு பெயில் கொடுக்க மாட்டோம் நீதிமன்றம் நினைக்குது பாருங்க. இங்க அது மதுரை பெஞ்சு நினைக்கிறேன் அப்படி நினைக்குது பாருங்க. அது வெளியிலிருந்து வரக்கூடிய அரசியல் அழுத்தம் சம்பந்தப்பட்டது. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் அழுத்தத்தெல்லாம் கவலைப்படாம நீதிமன்றங்கள் தங்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய பேரை விட்டுட்டு நீதி அந்த மக்களுக்கு கிடைக்கும் நினைக்கணும். தனிப்பட்ட நபர்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ, இந்த கட்சி நம்மளை விமர்சனம் பண்ணுமோ அப்படின்னு நினைச்சா அப்ப நீதிக்கு இங்கே தான் போறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கஸ்தூரி அவர்களுக்கு பெயில் கிடைக்கன்னு வச்சுக்கவேன், நீதித்துறை, காவல்துறை, திமுக இது எல்லா பேருமே கூண்டில் நிப்பாட்டி நிச்சயமா தமிழகம் முழுவதும் கூட எல்லா அம்மாக்களும் கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. உங்க அதிகாரம் எல்லாத்தையும் விட ரொம்ப பலமானது. அந்த ஒரே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை பாருங்க, அதோட புனிதம். அந்த புனிதத்துக்கு முன்னாடி எந்த அதிகாரம் நீங்க நிக்காது. நான் எழுதி தரேன், நீங்க இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுப்பீங்க.